குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 25/4/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59 திதி இன்று இரவு 10:39 வரை நவமி. அதன் பின்பு தசமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று அதிகாலை வரை பூசம். அதன் பிறகு 11:50 வரை இரவு ஆயில்யம். அதன் பின்பு மகம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் இன்றைய தினம் கண்டம் முழுதும் இருக்கு. கரணம் இரவு 10:39 வரை கௌளவ கரணம். அதன் பின்பு தைத்துல கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இரவு 11:50 வரை மரண யோகம். அதன் பின்பு அமிர்த யோகம். இன்று முழுதும் மரண யோகம் இருக்குது. சுப வேலைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 11:50 வரை பூராடம். பின்பு உத்திராடம் நட்சத்திரம் சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் சனிக்கிழமை. சனிக்கிழமைனா சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நன்மையை தரும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. அதில் பச்சை கற்பூரமும் 5 ஏலக்காய் ஒரே ஒரு லவங்கம் அது மட்டும் வச்சு கொண்டு போங்க. மடித்து சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை, அதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லைங்க இப்போதைக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அட்சதை இந்த பச்சரிசியில் மஞ்சள் கடந்து ஒரு மஞ்சள் துணியில் இல்லை வெள்ளை துணியில் வச்சு கொண்டு போங்க. சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் நட்சத்திர கோவில் வரிசையில் மூலம் நட்சத்திரத்துக்கு எந்த கோவில் பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மேஷ லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன். ரிஷபத்தில் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும். மிதுனத்தில் குரு பகவான். சிம்மத்தில் கேது பகவான். கும்பத்தில் ராகு பகவான். மீனத்தில் சனி பகவானும் அங்காரக பகவானும் புத பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சரி, இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த கோவிலுக்கு சென்று வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இன்றைக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது. இன்றைக்கி நவமி இருக்குது இல்லைங்களா? இந்த நவமி திதியில் ராமர் வழிபாடு செய்வது நல்லது. அதுவும் சனிக்கிழமை. இன்றைக்கி பெருமாள் வழிபாடும் நல்லது. அதே சமயத்தில் இன்றைய தினம் ராமர் வழிபாடு செய்வதும் நன்மையை தரும். இன்றைக்கி நவமியும் இருக்குது, தசமியும் இருக்குது. இரண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த 2 வழிபாடும் செய்வது நன்மையை தரும். கடன் பிரச்சனை தீரும். இதுதான் அங்கே இருக்கிற ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். சரி, இப்போது மூலம் நட்சத்திரக்காரர்கள். மூலம் சென்னையில் மப்பேடுன்னு ஒன்று இருக்குது. மப்பேடுன்றது 2 இடத்துல இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற ஒரு விஷயம். அதாவது தாம்பரம் தாண்டி ஒரு மப்பேடு இருக்குது. பேரம்பாக்கம் திருவள்ளூர் நம்ம போகிறோம் இல்லையா, அங்கே பேரம்பாக்கம் தாண்டி ஒரு மப்பேடு இருக்குது. அது 2 இருக்குது. சென்னையில் மப்பேடுன்ற ஊரில் சிங்கீஸ்வரர் அப்படின்ற ஒரு திருக்கோயில் இருக்குது. இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் அங்கு சென்று வந்தால் அவருடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் கொடுக்கும். தடைகள் எல்லாம் விலகும். சில மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சில தடைகள் இருக்கும் எப்பொழுதுமே. அசுனி மூலம் மகம் இந்த நட்சத்திரக்காரெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று படிப்பு ஆரம்பத்தில், 2வது பார்த்திங்கன்னா வேலை, 3வது திருமணம். இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அது விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள்லாம் சிங்கீஸ்வரர் சென்னையில் மப்பேடுன்னு வேணால் கூகுளில் போட்டு பார்த்துட்டு இங்கே சென்று வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சிறப்பாக இருக்கும். அடுத்தது பூராடம் நட்சத்திரக்காரர்கள்.
பூராட நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், அதாவது தஞ்சாவூரில் கடுவெளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா திருக்கோயில் ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது. அந்த திருக்கோயிலுக்கு பூராட நட்சத்திரக்காரர்கள் சென்று வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள், நினைத்தது அத்தனை நிறைவேறும். இதெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் கூட போதும். உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு இதை செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நினைத்த வேலையை தடையின்றி முடியக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உறவுகள் வழியில் ஒற்றுமை உண்டாக நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் சாமர்த்தியமாக இன்னைக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். சக ஊழியர்களால் திருப்தியான ஒரு சூழல்லாம் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி முயற்சி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளை தரும். மன தெளிவு இன்றைக்கி ஏற்படும். குழப்பங்கள்லாம் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். பூர்வீக பிரச்சனைகள் குறையும். முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள். உங்களை விட்டு பிரிந்தவர்கள் உங்களோட தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களிடம் தேடி வந்தவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, பூர்வீக பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் குறையும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். தடைப்பட்ட தன வரவுகள் கிடைக்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் இன்றைக்கி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கூடும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் ஏற்படும். அதே மாதிரி வேலையாட்களிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்குங்க. அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். வேலை சம்பந்தமான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள்லாம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சில வேலைகளை நீங்களே முடிப்பது உங்களுக்கு நன்மையை தரும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும்
தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பை தரும். புதிய முதலீடு செய்வதில் பொறுமையோடு இன்றைக்கி யோசித்து சிந்தித்து முதலீடு செய்யுங்கள். வேலையில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து சொல்கிறதெல்லாம் ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருக்கணும். இல்லை தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் கனிவு இன்னைக்கு தேவை. அதே மாதிரி செலவுகள் கூடும். இறை வழிபாடுகள் புதிய தெளிவை ஏற்படுத்த, ஆடம்பர பொருட்கள் மீதான ஒரு ஆசைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அஷ்டம சனி நடக்கிறதுனால ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். ஒரு மந்த நிலை ஏற்படும். வயிறு பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை பார்த்துக்கொள்வது நன்மையை தரும். ஒரு விதமான சோர்வு உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானம் கனிவு இன்னைக்கு தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் முன்னேற்றமான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆதாயமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் தாய்மாமன் வழியில் ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல மேன்மை இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய திறன் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து செய்யக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கே அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. மாறுபட்ட எண்ணங்கள் இன்றைக்கெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த எண்ணங்கள் ஒரு நல்ல விதத்தில் முடியக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. எதிர்பார்த்த பண வரவு இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம், லாபங்கள் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய அணுகுமுறை மூலம் எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். தொழிலில் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல மேன்மை தரும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் நிதானத்தோடு நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கணும். தொழிலே இல்லை அப்படின்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூட வாய்ப்பு உண்டு. வெளியூரில் கிடைச்சிதுன்னா போயிடுங்க. ஐயோ வெளியூரில் கிடைச்சிருக்கேன் நான் எப்படி போவேன்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இப்பொழுது வெளியூரில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சுபகாரிய தொடர்பான விஷயங்களில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் விலகும். அதே சமயத்தில்
கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறைகின்ற நாளாக இருக்குது. வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் விலகும். உத்தியோகத்தில் ஆதரவான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் ஓரளவுக்கு நன்மை செய்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு அதிர்ஷ்ட 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிதானம் இன்னைக்கு தேவை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்குது. குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி உங்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கல்வி சார்ந்த ஒரு செயல்பாட்டில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் பண்ணுறவங்க, அவங்களாம் கொஞ்சம் நிதானமாக பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். அதே போல் தேவையற்ற ஒரு பிரச்சனைக்குள்ளெல்லாம் போய் தலையிட்டு நீங்கள் ஒரு தீர்வு தரேன், நான் பேசி முடிக்கிறேன் அப்படின்றதுக்கெல்லாம் போகாதீங்க. அதனால் தேவையற்ற பிரச்சனைகள் தான் ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. அதே சமயத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் கூட உங்களுக்கு தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உறவினர்கள் வழியில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். அது உங்களுக்கு நன்மையை தரும். அரசு செயல்களில் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது நன்மையை தான் செய்யும், கெட்டது செய்யாது. அதுவும் உச்சம். அது இருந்தாலும் சில விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு அதிர்ஷ்ட 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க. காதில் சின்ன சின்ன வலிகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை பார்த்துக்கங்க. மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் கொண்டு போகிற சில ஆவணங்கள் கரெக்டாக கொண்டு போங்க. சில விஷயத்தில் நீங்களாக போய் தலையிட்டு மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் சொல்லும்போது கவனமாக இருங்க. உங்கள் மீது மறைமுகமான விமர்சனங்கள்லாம் தோன்றி மறையும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும். புதிய முயற்சி செய்வதில் சிந்தித்து செயல்படுங்கள். எல்லா விதத்திலுமே இன்றைக்கி கவனமாக இருப்பது நன்மையை தரும். ஏன்னா வேகத்தை விட விவேகம்தான் இன்றைக்கி முக்கியம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க. விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியில் போகிறீங்க, பணங்கன்னா எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆவணங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆவணத்தோடு செல்லுங்கள். ஏன்னா சந்திராஷ்டம நேரத்தில் ஒன்றுமே செய்யலைனா கூட மாட்டிப்பாங்க. அதனால் கவனமாக இருங்க. ஏன்னா 9ஆம் இடமே தனுசு ராசிக்கு பாதகாதிபதியாக தான் வரும். 8ஆம் இடம் வந்து சந்திரன், புரியுதுங்களா? அதுவே இவங்களுக்கு பாதகாதிபதி. அப்படி இருக்கும்போது அந்த பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்த கவனமாக இருங்க. 7ஆம் இடம் பாதகாதிபதி, அதாவது தனுசு ராசிக்கு 7. 8ஆம் இடம் அஷ்டமம், அந்த இடத்துல சந்திரன் அதிபதி. அந்த இடத்துல சந்திரன் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பாதகத்தை செய்யும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் எதை கொண்டு போனாலும் கவனமாக கொண்டு போங்க. அதற்கு உண்டான ஆவணத்தை எடுத்து செல்லுங்க. அதுவே நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். போராடும் நட்சத்திரக்காரர் தன வரவுகளில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காக சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பழைய நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயமும் கிடைக்கும். பொருள் சேர்க்கை ஏற்படும். விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் மூலம் சாதகமான சூழல்லாம் அமையும். பிற மொழி பேசும் மக்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். ஆன்மீக பணிகளில் நாட்டம் ஏற்படும். அனுபவங்கள் மூலம் சில முடிவுகளை எடுப்பீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கமான சூழல் அமையும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது நண்பர்களின் சந்திப்பு நன்மையை தரக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர் சாதகமான நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி இருக்கும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். பழைய நினைவுகளால் ஒரு விதமான ஒரு சோர்வு மனசில் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் தூக்கி அப்படி எறிங்க. எல்லாருக்குமே பழைய நினைவுகள் வரதான் தோன்றும், இல்லைன்னு சொல்லலை. திடீர் பயணங்களால் மாற்றமான அனுபவங்கள் ஏற்படும். நெருக்கமானவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அரசு காரியத்தில் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். அதே மாதிரி வியாபார பணிகளில் பொறுமை இன்னைக்கு தேவை. உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை இன்னைக்கு ஏற்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வழக்குகள் இருந்தால் அதில் ஒரு திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் ரொம்ப இன்றைக்கி கவனத்தோடு இருப்பது நல்லது. சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். சகோதர வழியில் நன்மைகள் நடக்கும். பொழுதுபோக்கு விஷயத்தில் மட்டும் சிந்தித்து செயல்படுங்கள். கற்பனை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஆர்வத்தை தருகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. தந்தை வழியிலும் அனுகூலம் ஏற்படும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நன்மை. இன்றைய தினம் புகழ் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.